ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும். நீங்க அவங்களுக்காக இஸ்திக்பார் செய்தாலும் சரி, இஸ்திக்பார் நீங்க இஸ்திக்பார் செய்யணுமா அவங்களுக்காக பாவப்பிழை தேட போறீங்களா, தேடுங்க. அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், அல்லது பாவப்பிழை தேடாம இருக்கிறீங்களா, இஸ்திக்பார் செய்யாம இருக்கிறீங்களா, யாரை பார்த்து சொல்றான் அல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான். ஒரு குழுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் இஸ்திக்பார் செய்தாலும் சரி, செய்யணும்னா செய்யுங்க, செய்யாவிட்டாலும் சரி, அப்படி விட்டாலும் பரவாயில்லை. அப்படி செய்வதாக இருந்தால் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன், 70 முறை அவர்களுக்காக நீங்கள் இஸ்திக்பார் செஞ்சாலும் ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப இதையும் அவங்க சொல்லி காட்டுறாங்க. பாத்தீங்களா, ரசூல் இஸ்திக்பார் செஞ்சே நான் மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா எப்படி எவ்வளவு அழகா சொல்லி இருக்கான் பாருங்க. இந்த குர்ஆனை பாக்குறது இந்த உசூல் இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவோம். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இஸ்தக்ஃபிர் லஹும், நீங்க அவங்களுக்கு பிழைபொறுப்பு தேடணுமா தேடிக்கங்க. அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், பிழைபொறுக்க தேட மாட்டீங்களா விட்டுருங்க. இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன், அவர்களுக்காக 70 முறை நீங்கள் இஸ்திக்பார் செஞ்சாலும் ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த ஆயத்து இறங்கினதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா 70 முறை நான் இஸ்திக்பார் செஞ்சாலும் நீ மன்னிக்க மாட்டியா சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நான் 71வது முறை இஸ்திக்பார் செய்வேங்கிறாங்க. அது இதுல இருக்கு. 70 முறை இஸ்திக்பார் செஞ்சாலும் மன்னிக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். எவ்வளவு நெருக்கம் இருந்தால் இப்படி பேசணும். அந்த ஆயத்துக்கு என்ன விளக்குங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம பேச போறோம், சொல்லுவோம். இங்க எவ்வளவு நெருக்கம் அல்லாஹ்வை நேசித்தா அல்லாஹ் நம்ம சொல்ல முடியும், மன்னிக்க மாட்டியான்னு கேட்க முடியுமா? நம்ம மன்னிக்கிறே இல்லையா அப்படி கேட்கணுமா? நான் 70 முறை நீங்க மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா 71வது முறை நான் செய்வேன், என்ன செய்வான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு நெருக்கம் ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருந்தால் இப்படி கேட்க முடியும். ஒன்று, இந்த என்ன நடந்தது என்று கேட்டா, இந்த மன்னிக்க மாட்டேன் நீங்க 70 முறை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றானே அல்லாஹ், யார அதை கேட்கணும் இந்த இடத்துல. அதாங்க விஷயம். யார மன்னிக்க மாட்டேங்கிறான்? நம்மையா? இந்த உம்மத்தில் உள்ள மத்தவங்களையா? யாரையும் மன்னிக்க மாட்டேன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அது தெரியாது இது தெரியாது குழப்பிக்கிட்டு இருந்தா பாருங்க முனாஃபிக்குகள், இன்று வரை இருக்கிறாங்க. இவங்க தான் நாயகமே, அவன் என்ன ஏசு பரவாயில்ல நான் மன்னிச்சிருவேன், உங்களை திட்டிக்கிட்டான் அப்படின்னா நீங்க மன்னிப்பு கேட்பீங்களோ? நான் மன்னிக்க மாட்டேன். இது அல்லாஹ்வினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதா அல்லது இஸ்திக்பார் மன்னிக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கா? என்ன பற்றி அவர்கள் ஏதாவது பேசினா நான் என்ன செய்யறேன், நான் வேணா மன்னிக்கிறேன். சொல்லலையா, சரி போ மன்னிச்சுக்கிறேன். நோம்பிடிக்காம போயிட்டானா சின்ன சின்ன தப்புகள் செய்தா மன்னிச்சுக்கிறேன். உங்களை குறைத்து பேசுகிறான், உங்களை சாதாரண மனிதன் என்று பேசுகிறான், உங்களை வேறுபடுத்தி பேசுகிறான், உங்களை தங்களை போன்ற ஒரு மனிதன் என்று உங்களை பார்க்கிறான். அப்படிப்பட்ட அந்த முனாஃபிக்குகளை, நயவஞ்சகர்களை, உங்களை வேதனைப்படுத்தக்கூடியவர்களை நிச்சயமாக நான் மன்னிக்க மாட்டேன் நாயகமே. அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, நீங்க வேற யாருக்கும் கேளுங்க, மன்னிச்சிடுறேன். இவங்க விஷயத்தில் நான் மன்னிக்க மாட்டேன். அவர்கள் வேறு வணக்க வழிபாடுகளில் குறைவுகள் செய்திருந்தாலும் பரவாயில்லை, நான் மன்னித்து விடுவேன். உங்களை பற்றி குறைத்து பேசியவர்களை நரகத்தில் தான் போடுவேன். நீங்க இஸ்திக்பார் செஞ்சா நான் விட மாட்டேன். நீங்க மன்னிக்கலாம், நான் மன்னிப்பதற்கு இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். என்றால் இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்? இதான் ரசூலுடைய அந்த கூட்டுதலா காட்டுது. அதே மாதிரி கியாமத்திலே நடக்கக்கூடிய அந்த ஹவுதுல் கௌதருக்கு அருகாமையிலே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லி காட்டுறாங்க. பாருங்க, மலக்குமார்கள் இப்படி தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அட மலக்குமார்கள் தெரியாதுன்னு சொன்னதையும் இங்க சொல்லி தந்தது யார்? ரசூல் தானே சொல்றாங்க. இனிமேல் நடக்க போகக்கூடிய அந்த நிகழ்வையும் சொல்லி காட்டிட்டாங்க. இப்ப இதான் இல்முல் கைப். இது தெரியாதுங்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? எல்லாம் தெரிஞ்சுதானே இருக்கு. எனவே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து ஞானங்களையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த தகவல்கள் சின்ன துணையாக உறுதுணையாக அமையும். இது எல்லா செய்திகளும் இதிலே அடங்கிவிடவில்லை. அருமையானவர்களே, நெடிய செய்திகள் இருக்கிறது. குர்ஆனிலும் சரி, ஹதீஸிலும் சரி. பூமிக்கு கீழே நடக்கிறதையும் பார்க்கிறாங்க, வானுக்கு மேலே நடக்கிறதையும் பார்க்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கிறாங்க,
2 கபூர்ல அதாபு செய்யப்படுகிறது. அதாபு செய்யப்படும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 2 கபூர்ல இருக்கிறவங்க அதாபு செய்யப்படுறாங்க. ஒமாயு அஸ்ஸபானி ஃபி கபீரின், இவங்க ஒன்னும் ஒரு பெரிய பாவத்தை எல்லாம் செஞ்சதுக்காக அதாபு செய்யப்படவில்லை என்று சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் எதற்காக அதாபு செய்யப்படுகிறார் போல் சொன்னார். இன்னொருவர் எதற்காக அதாபு செய்யப்படுகிறார், அவர் லா யஸ்ததிருவானில் பவுல், அவர் சிறுநீர் சரியா கழிக்கிறது இல்ல, அவர் கொஞ்சம் இதா நின்றுகிறது இல்ல, அந்த ஒண்ணுக்கு மறைவாக செய்யறது இல்லை என்பதை போன்றதை என்ன செய்கிறார், சுட்டி அந்த மாதிரி நடந்து கொள்கிறார். இதன் காரணத்தினால் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்ன நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சியை எடுத்து அதை 2ஆக பிரித்து அந்த மட்டையை, ஈச்சமர மட்டையை என்ன செய்கிறார்கள், கபூர்ல 2 கபூர்லையும் நெட்டுறாங்க. நெட்டிட்டு சொல்றாங்க, இந்த 2 குச்சிகளும் காயாதிருக்கும் காலம் எல்லாம் இந்த கபூர்ல இருக்கக்கூடிய அதாபு குறைக்கப்படுதுங்கிறாங்க. இப்ப நாம கேட்கிறோம், இப்ப பாருங்க, கபருக்குள்ள 2 பேர் கடக்கிறதை இவங்க பாக்குறாங்க. ஒண்ணு. 2வது, அவங்க வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதையும் ரசூல் சொல்றாங்க. 2. 3வதாக எதற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதையும் சொல்லுகிறார்கள். 4வது, அந்த வேதனையை குறைக்கும் வழி என்ன என்பதையும் ரசூல் செஞ்சு வைக்கிறார்கள். இதனாலதான் நம்ம ஊர்ல அந்த மூதாமனா கபூர்ல இந்த பிரண்டை எல்லாம் கொண்டு வைக்கிறோமே, அதெல்லாம் பெரிய சுன்னத். இந்த கபூர்ல கொண்டு பிரண்டையை வைக்கிறோமே, அந்த பிரண்டையை அந்த நம்ம ஆபாக்கள் இப்போ பிரண்டை எல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வர்ற மாதிரி இருக்கு. இந்த பிரண்டைக்குடைய தன்மை என்னன்னு சொன்னா, ஏன் ஆபாக்கள் ஏதாவது ஒரு பச்சையை நெட்டினா போதும், குச்சியை அந்த பூரச மரத்துல ஏதாவது ஒரு பச்சையை வச்சா போதும், அது பசுமையா இருக்கும் காலம் எல்லாம் அதுக்கு கபூர்ல இருக்கிறவங்க வேதனை இல்லை. பிரண்டை என்னுடைய ஆபாக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப பிரண்டை எல்லாம் எட்டுற மாதிரி ஏதோ ஒண்ணு கொண்டு வச்சிடறோம் நம்ம, சரி அது சுண்ணத்து சரியா போயிடுது. நம்ம ஆபாக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பிரண்டையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிரண்டைக்கு ஒரு குணம் இருக்கு, அது காயும் பொழுது இன்னொன்றை உற்பத்தி செஞ்சிடும். அது காயும் பொழுது இன்னொன்றை உற்பத்தி செய்துவிடும். எனவே அந்த கபூர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து வேதனை இல்லாமல் இருக்கும். இதான் நம்ம ஆபாக்களுடைய சிந்தனை. எவ்வளவு ஆய்வு செஞ்சிருப்பாங்க, எப்படி பரிசுத்தமான ஆபாக்கள் நம்முடைய ஆபாக்கள். சங்கையானவர்களே, இப்படி சிறப்பும் மகிமையும் மிக்க ஒரு அற்புதமான வழியில இருப்பவர்கள் நாம். இந்த வழிதான் மிக சரியான சீலமான அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழி என்பதை கூறிக்கொண்டு, அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் அறிந்த மாபெரும் ஞானியாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதுவும் மறைந்ததில்லை என்பதற்கு இந்த செய்திகள் ஒரு சான்றாக அமைகிறது. சிறிய சான்றுகளாக இருந்தாலும் வலிமையான சான்றுகளாக அமைகிறது என்பதை கூறிக்கொண்டு, அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை நேசித்த பெருமக்கள் மீதும் இதயபூர்வமாக அன்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கு நிறைவாக தந்தருள்வார்.